ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மேச ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க அப்பா எப்படி இருப்பாங்க, அவங்க மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல 12 ராசியில் முதல் ராசி மேச ராசி. இது ஒரு ஆண் ராசிங்க. ஒரு பெண் இந்த மேசராசியில் பிறந்திருந்தா கூட ஆணுக்குரிய கம்பீரம், தைரியம் எல்லாமே அந்த பெண்ணுக்கும் அதிகமாக இருக்கும். ஆண் ராசி அப்படிங்கிறது பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆணுக்குரிய குணங்கள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடக்கிறது நெஞ்சு நிமித்தி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கும் எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டாங்க, நேராக தான் நடப்பாங்க. பூமியை பார்த்து அவங்க நடக்கவே மாட்டாங்க. அதே போல் மேசம் அப்படிங்கிறது நெருப்பு ராசி. நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், ரொம்ப அதிகமாக கோபப்படுவாங்க. இதில் 3 நட்சத்திரங்கள் அமையுதுங்க. முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், 2வது பரணி நட்சத்திரம், 3வது கார்த்திகை நட்சத்திரம். இது ஒரு போர் குணம் கொண்ட ராசி அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன விஷயத்தை ஜெயிக்கணும்னு எடுக்காங்களோ அதை கடைசி வரைக்கும் நின்று போராடி போர்க்களத்தில் வெற்றி பெறும் ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். கம்பீரம் அதிகமாக இருக்கும். இவங்களோட 10 ரூபா பையில் இல்லைன்னா கூட கம்பீரம் அதிகமாக இருக்கும். மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி அவங்கள்ட்ட யாருக்கும் எப்பவும் பயிர மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு கோபம் அதிகமாக வருங்க. இந்த கோபம், கம்பீரம், திமிர் எல்லாமே இவங்க ரத்தத்தில் கலந்தது. அது இவங்களை குறை சொல்ல முடியாது. அந்த ராசியில் பிறந்தாலே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு பணம் அதிகமாக வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு நீங்கள் முதல்ல இந்த மேசராசிக்காரரை பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவரெலாம் கோவப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அப்போ இது மாதிரி இருப்பாங்க. அப்போ ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. பார்த்தாலே யாருமே இவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சாந்தமாக இருப்பாங்க. இவங்களோட தன்மானத்துக்கு எந்த பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே இவங்க கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பார்க்குறக்கே ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களோட தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க சண்டை போடுவாங்க. அந்த சண்டை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஓட்டப்பயிற்சி போவாங்க. ஓட்ட போட்டி தான் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் இவங்க தான். ஜிம்முக்கு போகிற பழக்கங்கள் நிறைய பேருக்கு உண்டு. இந்த இராணுவத்தில் வேலைக்கு சேர்றது, போலீஸில் சேர்றது, அந்த எல்லை பாதுகாப்பு படை, இதெல்லாம் இவங்க அளவே கலந்துக்குவாங்க. நாட்டுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற வெறி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சண்டை போடுறதுங்க. யாருனாலும் சரி, ஒன்றுக்கு ஒன்று போட்டு பார்த்துரும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எத்தனை வயசு ஆனாலும், 50 வயசு 60 வயசு ஆனாலும் உங்கள் குணம் அப்படியே தான் இருக்கும். அந்த வயசான நேரத்தில் கூட சண்டை போடுறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. அதே போல் இவங்க எப்படி தெரியுமா, இப்போ ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மேசராசிக்காரர் அவர் பாட்டு போயிட்டு இருப்பார். நமக்கு எதுக்கு அம்புன்னு தான் போவார். ஆனால் இவருக்கு கொஞ்சம் இலகுன மனசா நேராக போய் அவங்கள தடுப்பார். சண்டை போடாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிடிச்சி விடுவார். அப்போது 2 பேரில் எவனாவது ஒருத்தர் இவர் மேலே அடிச்சிட்டான்னு வைங்களேன், சம்மந்தம் இல்லாமல் இவர் போய் அங்கே போய் சண்டை போட்டு கிடப்பார். சும்மா போகிற வம்பு இவரை தேடி வந்த மாதிரி ஆயிரும். இவங்களுக்கு வீரம் அதிகமாக இருக்குங்க. அதேமாதிரி அரசியல் தொடர்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகள் தொடர்புகள் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அரசு வேலையில் இருக்கவங்களோட தொடர்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க. அதே போல் இந்த 3 சொல்லல, கல்வி, வீரம், செல்வம், இந்த 3ல் என்ன பிடிக்குன்னு கேட்டால் வீரம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுவாங்க. அந்த வீரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசியோட அதிபதியே முருகனுங்க. முருகன்னாலே தைரியம், முருகன்னாலே அழகு. அப்போ இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. முருகன்னா கொஞ்சம் முன்கோபம். அவர் மாம்பழத்துக்காக கோவிச்சுட்டு போய் இருந்திருப்பார். அதே போல் இவங்களுக்கு ஒரு முன்கோபம் இருக்கும், அதிகமாக இருக்கும். பார்க்க ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க. ஒரு மாநிலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இவங்களுக்கு நிறைய பேர் ஒரு யூனிஃபார்ம் போட்ட வேலை பார்க்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. கவர்மெண்ட் ஃபீல்டில் கவர்மெண்ட் வேலை பார்க்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு திருமணமும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க பார்க்குறதுக்கு பொதுவாக எப்படி இருப்பாங்க? ஒரு மீடியமான கலர். ரொம்ப கலராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கருப்பாக இருக்கமானு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான கலராக இருப்பாங்க. முன்கோபம் அதிகமாக இருக்கும், ரொம்ப கோவப்படுவாங்க. அதே போல் பாசமும் அதிகமாக இருக்கும். அந்த பாசத்தை காட்ட தெரியாதுங்க.
குடும்பத்து மேலே, அம்மா மேலே, அப்பா மேலே, எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பாங்க. ஆனால் அது எப்படி காட்டணும் அப்படின்னு தெரியாது. மனைவிட்ட கூட பாசத்தை காட்ட தெரியாது. இவங்களை யாராவது நம்பினாங்கன்னா அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. இவங்க பேசுகிறதே சாதாரணமாக ஒரு கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். இவங்க பேசுகிறதே மனசால் இவங்க குழந்தை தான். யாரையும் எந்த சூழ்நிலையும் ஏமாற்ற மாட்டாங்க. இவங்க 100% நீங்கள் நம்பலாம். ஆனால் இவங்கள நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. இவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இவங்க பேசுகிறது வந்து எப்போவுமே ஒரு அதிகார தோரணையோடு தான் பேசுன மாதிரி இருக்கும். இவங்க அதிகபட்சம் யார் கூட சண்டைக்கு போகணும்னு விரும்புவது கிடையாது. ஆனால் சண்டைகள் இவங்களை தேடி வரும். அந்த சண்டையை இவங்க விடுறது கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களை நம்புறவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இவங்களுக்கு மனைவி எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை, ஒரு பெண் இதில் பிறந்திருந்தாங்கன்னா ஆண், ஆண் பிறந்திருந்தாங்கன்னா பெண், அந்த மாதிரி வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும், முகலட்சணமாக இருப்பாங்க, நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. இவங்க வாழ்க்கை துணைகிட்ட பணம் அதிகமாக இருக்கும். அவங்க வாழ்க்கை துணைக்கு வெள்ளை கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி அவங்க வாழ்க்கை துணை வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அப்படி ரொம்ப நீட்டாக வீட்டை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அழகு சாதன பொருட்கள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்தால் பவுட்ரு, அந்த மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி கூட வாங்கி போடுவார். அதாவது அவரோட இப்போ ஒரு பெண்ணோட கணவராக இருந்தால். இதே ஒரு ஆண் இந்த மெசேஜில் வந்து அவங்க மனைவி நிறைய அழகு சாதன பொருட்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணத்துக்கு அப்புறம் மேசராசிக்காரோட திருமணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவரோட வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு செல்வம் நிச்சயமாக உண்டு. இவங்க இந்த மேசராசிக்காரர் ரொம்ப தைரியசாலிங்க. அது மாதிரி மேசராசிக்காரங்களோட வேகத்துக்கு வந்து வேறு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. வேகம் அதிகம், விவேகம் அதிகம். தொழிலெலாம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், தொழில் வேலை பார்க்குற இடத்துலாம் ரொம்ப சூப்பராக பேசுவார். அதே மாதிரி நல்ல வேலை, நல்ல தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க. அடுத்து அம்மா. இவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க? இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா மாதத்தில் 15 நாள் நல்லா இவங்கள்ட்ட பேசுவாங்க, 15 நாள் இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் உண்டு. இவங்க வந்து வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அம்மா சப்போர்ட் இருந்துச்சுன்னா உடனே வாங்கிடலாம். அவங்க அம்மா பேரில் காரு, பைக், வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்க அம்மா இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, மேசராசிக்காரங்க குழந்தைங்க எப்படி இருக்கும்? இந்த மேசராசிக்காரருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி இவரோட குழந்தைகள் வந்து அரசாங்க வேலை இல்லைன்னா அரசு பதவி அப்படின்னா அரசியல், இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு, இவரோட குழந்தைங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க பிள்ளைகளால் இவங்களுக்கு வந்து பெருமை கிடைக்கும். இவங்க பிள்ளை செய்கிற சாதனைகளை நிறைய பேர் சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மேசராசிக்காரங்க நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். சரி, இவங்களோட எதிரிகள் எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு எதிரிகள் பார்த்தீங்கன்னா படிக்கிற இடத்துல படித்த எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, அங்கே எதிரிகள் அதிகமாக இருந்திருப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு எதிரியாக இருக்கிறவர் கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்பார். நல்லா படித்தவர் தான் எதிரியாக இருப்பார். ஆனால் இவர் எப்படி போட்டாலும் அந்த எதிரியை சமாளிச்சிடுவார். சமாளித்து எப்படியும் காய் நகர்த்திடுவார். அதுக்கப்புறம் இவரோட ஆயுள். இந்த மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயுள் உடையவங்க. இவங்க வந்து நிறைய வருஷம் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட பேரன், பேத்தி, கொள்ளு பேரன் அந்தளவுக்கு கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. இவங்க குலதெய்வத்தை வணங்கும் போது இவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும், தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். முருகனை வணங்கணும். எந்த அளவுக்கு இவங்க முருகனை வணங்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க தொழிலும் வளரும், குடும்பமும் வளரும். வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூருக்கு, பழனிக்கு போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்து முருகனை வணங்கினாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இந்த மேசராசிக்காரரோட அப்பா எப்படி இருப்பார்? இவர் அப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவர், அமைதியானவர். மேசராசிக்காரோட அப்பா அதுமாதிரி கடவுள் வழிபாடு அதிகமாக இருக்கும். இவர் வந்து செவ்வாய்னா வெள்ளி ஏதாவது ஒரு கிழமை கண்டிப்பாக கோயில் போகிற பழக்கம் கொண்டவர். அது மாதிரி ஒரு தொழிலில் பயபக்தி உடையவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க அப்பாவை வச்சு நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. இவங்க அப்பா வந்து வழிகாட்டினதுனால இவங்க அப்பா வந்து அந்த ஏரியாவில் ஒரு பெரிய அளவில் இருப்பார். அவரை வச்சு நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. அவர் ஒரு நல்ல வழிகாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இவங்க என்ன தொழில் பண்ணலாம்? இவங்க வந்து இரும்பு சம்மந்தமான தொழில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ராத்திரி வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இரவில் இருட்டு சம்மந்தமான தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு கீழே நிறைய வேலையாட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். அதே போல் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இரும்பு சம்மந்தமான இதில் தொழில் பண்ணாங்கன்னா லாபம் அதிகமாகும். வேலையை விட தொழிலில் லாபம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் தொழில் சிறப்பாக இருக்கும். சரி, இவங்களுக்கு எந்தெந்த வழியில் செலவாகும்?
இவங்களுக்கு வந்து அப்பா வழியில் நிச்சயமாக செலவுகள் உண்டு. அப்பா வச்சு ஆஸ்பத்திரிக்கோ இல்லை நல்லதுக்கோ இடம் வாங்கியோ வைக்கோ ஏதாவது ஒரு செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்கள வச்சு மருத்துவ செலவு ஏதாவது வந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல் இவங்க வந்து அலைச்சல், வெளிநாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி செலவுகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுலா அந்த மாதிரி செலவுகள் உண்டு. ஊர் சுற்றி பார்க்குறதுல இவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஆகும். இந்த மேசராசியில் 3 நட்சத்திரம் அமையுது. அஸ்வினி, பரணி, கார்த்திகையில் 1ஆம் பாதம். இதில் இந்த மேசராசியோட அம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான். ஏன்னா அவங்க வந்து வணங்குறதே முருகரை வணங்கணும். இது ஒரு சரராசி. சரராசினா வேகமாக நகரக்கூடிய ராசி. அப்போ இவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க. இவங்க வந்து மேசராசிக்கு மிதுன ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி இவங்களாம் அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. விருச்சக ராசி, மீன ராசிக்காரங்கிட்ட இவங்க பேசினாலே அது பகையாகும். சரி, பார்க்குறக்கு எப்படி இருப்பாங்க? மேசராசியில் பிறந்தவங்க வந்து சொன்ன மாதிரி ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. ஒரு மிடில் ஹைட்டை விட கொஞ்சம் அதிக ஹைட்டாக இருப்பாங்க. பார்க்குறக்கு அழகாக இருப்பாங்க. தலை முடியை பார்க்குறக்கு அழகாக இருக்கும். காது அழகாக இருக்கும். நல்லா அழகாக நடப்பாங்க. கையை வீசி நடப்பாங்க. யாருக்கும் எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டாங்க. தன்னை சுற்றி என்ன நடக்கு அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். அதுமாதிரி இவங்க என்ன சொன்னாலும் நடக்குங்க. ஒரு நல்ல வாக்கு சாதுரியம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொல்லக்கூடியது நடக்கும். இவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சரி, இவங்க திறமையால் அதை செஞ்சு முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க. இவங்கள வந்து யாராவது இவங்கள தப்பாக பேசுனாங்க இல்லை தப்பாக சொன்னாங்கனாலும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள ஜெயிக்காமல் விடவே மாட்டாங்க. நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. இவர் ஒரு இடத்துல இருக்காரு, மேசராசிக்காரர் இருக்காருன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அதிகப்படியான சிரிப்பு இருக்கும். நண்பர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப வெகுளியாக இருப்பார் சின்ன வயசில். ஆனால் மிடில் ஏஜுக்கு அப்புறம் உஷாராயிருவார். இவங்க வந்து நிறைய உதவிகள் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நண்பர்களுக்கு எது கேட்டாலும் உதவிகள் பண்ணுவாங்க. நண்பர்கள்ட்ட மட்டும்தான் மனதிறந்து பேசுவார். மற்றவர்கள்ட்ட பேச மாட்டார். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி தனியாக நின்று போராடுவார். யார்கிட்டையும் போய் உதவி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட இருக்காது. இவங்களுக்கு வந்து வந்து குடும்ப கௌரவம், அப்புறம் இவங்க சுய கௌரவம், 2 சுய கௌரவம், குடும்ப கௌரவம். இதுக்கு வந்து எந்த பிரச்சனைனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. சண்டைக்கு போயிடுவாங்க. ரொம்ப பொறுமையாக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும், அதாவது இவங்களை சீண்டாத வரைக்கும் பொறுமையாக இருப்பார். இவங்க வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. வேலையாகட்டும், தொழிலாகட்டும், படிப்பாகட்டும். காலையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படிக்க போகிறோம் பாரு, சாயந்தரம் வந்துட்டு இல்லை மேக்ஸ் வேண்டாம் சயின்ஸ் படிக்க போகிறோம் பாரு, அந்த 10ஆம் முடித்தோடனே அப்படி டக்குன்னு மாறிக்கிட்டே இருப்பார். ரொம்ப வேகமாக மாறிடுவார். இவங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு அப்புறம் மனைவிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். இவரோட ஸ்பீடுக்கு இவரோட மனைவி வர முடியுமான்னா அதாவது கஷ்டம். அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக இருப்பார். இதே ஒரு பெண் மேசராசியில் பிறந்தால் அவரோட கணவன், அந்த பெண் வேகமாக இருப்பாங்க. மேசராசியில் பிறந்தவங்க வேகமாக இருப்பாங்க. அப்படி எடுத்துக்கணும். குடும்பத்துக்கு வந்து இவர் எவ்வளோ தான் உழைச்சி கொண்டு கொடுத்தாலும் இன்றைக்கி வந்து நல்லா உழைச்சிட்டு ஒரு பொண்ணாட்டவே இன்றைக்கி 1 லட்ச ரூபா லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இந்த மாதம் அப்படின்னா இவ்வளோ தானா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இவர் செய்யாத ஏதாவது ஒன்றுக்கு 2 திட்டுவாங்க. அந்த மாதிரி என்னதான் இவர் நல்லது பண்ணாலும் நல்ல பேர் எடுக்க முடியாது. பொண்டாட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதனால் ரொம்ப யோசிப்பாங்க. எவ்வளோ பண்ணாலும் வீட்டில் திட்டு விழுத, அது இயற்கை அப்படி தான். அதனால் அதை அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து இவங்களுக்கு வந்து பண உறவுகள் வந்துகிட்டே இருக்குங்க. பணம் வரும், கரெக்டாக சேமிக்கணும். அது இவங்க கையில் வந்து அவங்க கை ஓட்டக்கை மாதிரி தான். உங்கள்கிட்ட பணம் வச்சுன்னா உடனே செலவு பண்ணிடுவாங்க. யார் என்ன கேட்டாலும் தூக்கி அந்தளவு கொடுத்துருவாங்க. இவங்கள்ட்ட நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, நிறைய பணமாகட்டும் பொருளாகட்டும். ஆனால் பின்னாடி போய் இவங்களை தப்பாக பேசுவாங்க. இவங்க இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு 20,000 கடன் கேட்கறன்னு வைங்களேன், இவர்கிட்ட இருக்காது. இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 20,000 தான் சொல்லி இந்த ஃப்ரெண்டு கொடுப்பாரு. இப்படி கடன் வாங்கி கொடுத்து இவர் தான் கஷ்டப்படுவார். கடைசியில் அந்த ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்க மாட்டாப்புல. இவர் வந்து அந்த பழைய ஃப்ரெண்டுகிட்ட இவர் பணம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. யாருக்குமே மொத்தத்தில் கடன் வாங்கி கொடுக்காங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இவங்களுக்கு வந்து பணம் எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அப்படிங்கிற கணக்கே தெரியாது. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் இவங்களுக்கு வேணும். அதனால் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருங்க. தொழிலாகட்டும் வேலையாகட்டும், அதை நிறைய அவங்க முன்கோபத்தால் தவற விட்ருவாங்க. கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சாங்கன்னா கொஞ்சம் தொழிலும் எல்லாமே சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் நிறையா இருக்குங்க. ஆனால் அதை வச்சு இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இவங்க குழந்தைங்களுக்கு அது வருமானத்தை கொடுக்கும். நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஆனால் அதை வச்சு வருமானம் இவங்களுக்கு இருக்காது. அதேமாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி காமனாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் சரி, ரொம்ப இக்கட்டான பிரச்சனையை கூட அவங்க அப்படி சமாளித்து கொண்டு போயிடுவாங்க. இவங்க குழந்தைங்க எல்லாமே இவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க குழந்தைங்க இவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதுமாதிரி இவங்க குழந்தைங்களும் சாமி கும்பிட்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இன்ஜினியராகவோ இல்லைனா சொந்த தொழில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகங்க. வேலை கிடைக்கும், அப்படிலாம் சொந்த தொழில் கிடைக்கும். இவங்க செவ்வாய்க்கிழமை வந்து அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க. செவ்வாய்க்கிழமை வந்து இவங்க அசைவம் தவிர்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகனை வணங்கணும். மேசராசிக்காரன் தான்ப்பா நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசில் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து முருகனை வணங்கணும். வருடத்தில் ஒரு முறையாவது, வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருச்செந்தூரில் இருக்க அந்த முருகனையும் பழனியில் இருக்க அந்த முருகனையும் வணங்குங்க. வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். அதே போல் அடுத்தவரோட கணவர், அடுத்தவரோட மனைவி அவங்ககிட்ட தொடர்பில் இருக்காங்க. அது வந்து பிரச்சனைக்கு காரணமே அதான். அதுங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, தொடர்பு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் வரும். அந்த தொடர்பை துண்டிச்சு பாருங்கள். முருகனை போய் வணங்குங்க. பழனிலையும் சரி திருச்செந்தூர்லையும் போய் வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். வாழ்க்கையில் நிம்மதி வரும். வாழ்க்கையில் செல்வம் வரும். எல்லாமே சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அசைவம் சாப்பிடாதீங்க.